விக்கி கிட்ட வணக்கம். விக்கி கொஞ்சம் கிட்ட நின்னு. வணக்கம் மகாராஜா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கின்றேன். அந்த அம்மன் புண்ணியத்து. முன்னாடி சகிக்குமா? ஏய் என்னடா சொல்லல. இச்சபையில் வந்தானே. ஆமா. என்னுடைய நாமதேவன் யாது என்று தெரியுமா? சொன்னால் தெரியும் மகாராஜா. ஆதியிலே பிரம்மாவிற்கும் ஆமா ஆசிவர் என்று சொல்லக்கூடிய சசிய பிரம்மா பிறந்தார். அன்னவருக்கும் 13 மனைவிமார்கள். 13. ஆமா. ஒண்ணு வச்சுனே மேய்க்க முடியல. 13 மனைவிமார்கள்னா எப்படி? எப்படி? அவருடைய திறமை எப்படி? அவங்க திறமை. பாப்பா எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம். அதிகமாக வார்த்தையை தெரிவிக்க வேண்டாம். சரி மகாராஜா. அப்படி 13 மனைவிமார்களிலே ஒரு மனைவியாளர் 2 பேருக்கு மட்டும் புத்திர பாக்கியம். எப்படி? 2 பேருக்கு மட்டும் புத்திர பாக்கியம் என்ன? சரி மகாராஜா. தெரியாத எங்க நீ புத்திர என்ன? புத்திர பாக்கியம் என்னடா? எங்க அப்பா அம்மா படிக்க வச்சிருந்தா நாங்க வந்து கூத்தாடுவோம். அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க வருவோம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? மன்னிப்பு அதுக்குள்ள அடிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? புத்திர பாக்கியம் என்றால் பிள்ளைகள். பிள்ளைகள். அப்படி அந்த பிள்ளைகள் 2 மனைவிமார்களுக்கு மட்டும் புத்திர பாக்கியம். அதிலே ஒருவர் தேவர் குலத்தையை ஈன்றெடுத்தார். மற்றொருவர் அரக்கர் குலத்தையை ஈன்றெடுத்தார். அப்படி அந்த அரக்கர் வம்சத்திலே எனது பாட்டனாக விளங்கக்கூடிய சேயோன் பிறந்தார். அன்னவருக்கும் சிம்மத்துவர் ராஜன் பிறந்தார். சிம்மத்துவர் ராஜன் பிறந்தார். ஆமா. சிம்மத்துவர் ராஜனுக்கும் தென் சமுத்திரத்தின் மத்தியிலே 1,00,000 யோசனை விஸ்தீரணம் கொண்ட நவரத்தினங்களால் குறிக்கப்பட்ட ஆமா ரத்தினாபுரி பட்டினத்தை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய சூரன் என்று தெரிந்து கொண்டாயா? அது மட்டுமல்ல சமுத்திரத்தை அரசாட்சி செய்தும் பொழுது நான் எப்பேற்பட்டவளை மணந்தேன் தெரியுமா? எப்படியாப்பட்டவங்க மணந்தேன்? என்ன கல்யாணம் பண்ண திருமணம் செய்தோம். அப்படி அந்த தாயாம்பு மேனியை போன்று பச்சம் பசு மேனியாக இருப்பான் என்னுடைய மனைவி. யார போல இருப்பா? பச்சம் பசுமையா. நாராயணன், ஏழுமலையான், கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய அழகு மேடி படைத்த கடவுளின் அம்சத்தில் அழகாக இருப்பவள் என்னுடைய மனைவி. அப்படி அவளை நான் மணந்தேன். அது மட்டுமா? இன்னும் எப்படி தெரியுமா?
கூடாது. ஏய், அப்படி தென் சமுத்திரத்தை ஓடாத மதியும் ஓடாத செங்கோலும் ஓடாத வாய்மையும் கொண்டு அரசாட்சி செய்து வரக்கூடியவன் நான். நீங்க வாடாத செங்கோலும் வளையாத நீதியும் கோலாத மதியும் செய்வான். அப்படி நான் அரசாட்சி செய்து ஒரு காலத்திலே எப்படி இருப்பவன் தெரியுமா? இதன் அருளை பற்றி என்னாலும் யாரை நினைத்து வாழ்பவன் தெரியுமா? சிவபெருமானை, சிவன், நமச்சிவாய, அரோகரா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓயாத நினைச்சு அவருடைய அருவினாலே யாதொரு குறையும் இல்லாமல் வெடிக்க அரசாட்சி செய்து வருகின்றேன். அது மட்டும் இல்ல, அப்படி நீதி நெறி தவறாமல் வாழ்ந்து வரக்கூடியவன் இன்றைய தினத்திலே எனக்கு நானும் இப்படி வாழ்ந்து வருபவன். எனக்கு பின்னால் இந்த தஞ்சாவூரி பட்டினத்தை ஆள்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? எனக்கு பின்னால் இந்த ரத்தினாபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு யானைப்படை, குதிரைப்படை, யாவற்றமான படைகள் இருந்தும் இதையெல்லாம் அனுமதிக்க ஒரு பிள்ளை இல்லையே மந்திரி. ஆயிரம் முறை நீ எடுத்து கூறினாலும் என் பிள்ளையை போட்டு
பட்டினத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. யானை படை குதிரை படை யாவற்றமான படைகள் இருந்தும் மலைவாழ் செல்வங்கள் திரவியங்கள் எல்லாம் அனைத்து குவிந்து மலை போல இருந்தாலும் இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு பிள்ளை இல்லையே மந்திரி. நான் என்ன செய்வேன்? கவலையே படக்கூடாது. ஆனால் மந்திரி ஈசனை நோக்கி நாம் என்னாலும் குதித்து போட்டு காற்று முதல் எறும்பு வரை யார் இல்லைன்னா என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. ஈசன் இருக்கும் பொழுது அனைத்தும் நடக்கும். இது அசைக்கூடாதுன்னா இப்ப காத்து கூட அடிக்கணும்னா உங்க சூத்தல துணிக்கணும் மறந்து போகும். அப்படி ஈசன் இல்லை என்றால் எதுவுமே செய்யவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக வெள்ளையங்கிரி சாரலில் சென்று அரிதாகிய தவத்தை செய்ய வேண்டும். ஆமா, அதற்கு ஆணவம், மாயை, காமியம் என்று சொல்லக்கூடிய மும்மலைகளையும் அழித்து எப்படி மும்மலைகளையும் இல்லாமலா பாத்துமா மகாராஜா இது மாதிரிலாம் வந்து ஒரு ஈசனை நோய்க்கு போகும் ஒரு மந்திரி அடிச்சா எப்படி அப்படி ஆணவம், மாயை, காமியம் என்று சொல்லக்கூடிய மும்மலைகளையும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எப்படி நீ சொல்லு பார்க்கலாம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்திரியம் இதெல்லாம் நான் தெரியல. அடே எல்லாம் பரிவர்த்தனை பண்ணீங்க எனக்கே தெரியாதா? இவை எல்லாம் அனைத்தும் தீய செயல்களாகும். அப்படி அதையெல்லாம் மறந்து ஆணவம், மாயை, காமியம் என்று சொல்லக்கூடிய தெரியுதுல்ல? அப்படி எனது என்ற அகங்காரத்தை அடக்கி யான் எனது நம்ம கோட்டை எதுவா இருந்தாலும் எல்லாமே நம்ம தானே. ஆணவம் பிடிச்சி ஆடக்கூடாது, திமிரு பிடிச்சி அலையக்கூடாது. அப்படி எனது என்ற அகங்காரத்தை அடக்கி அமலனாகிய அம்பிகை அரிதாகிய தளத்தை செய்ய வேண்டும். அதற்காக பூஜை பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அது சீக்கிரம் வளர்த்து வா பார்க்கலாம். கரியுடி அருந்தாய் போட்டி கைலை நாதனே போட்டு போட்டி
காத்து ரட்சிக்க வேண்டும். அரகர சிவ சந்திரசேகரா ஓ மருகா சர்வேசா ஈசா தினேசா காலகட்டா அதோ போராண்டி
அடே முத்து ஏம்மா குத்திக்கு போட்டு குத்து. எங்கடா ஓ ஏம்மா எங்கடா குத்து பின்னாடி வாங்க. வேணுமா ஏய் எனக்கு வந்து ஆறு போய் ஜட்டி வச்சுட்டு வருவோம். இப்ப சொல்றா ஒண்ணும் இல்லையம்மா. வாங்கம்மா. நானும் இந்த சபையிடமாக வந்தேனே ஜோடி பொம்பளை இருக்குதா? ஏய் அம்மா வந்து அம்மா நடிக்கணுமா இருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா என்னடா பேசுகிறா ரசிக்கலாம் மாட்டேங்குது. ரசிக்கிறது எப்படி மூஞ்ச பாடுற எப்படி குண்டு மூஞ்சி ஏன்னா மூஞ்சி மட்டும் பார்க்காது. ஏன்னா ஒரு அடிக்கடி அடிப்பான். அடே முத்து நானும் இந்த சபையிடமாக வந்தேனே ஆமா என்னுடைய நாமதே எனக்கு தெரியும் உன் கூட எனக்கே தெரியுமா? சபைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியே சொல்லு. இதை தெரிவிக்கின்றேன் அப்படியே அரக்கன் வைலாசுரன் ஏய் அப்புறம் சொன்னா கூட பரவாயில்ல நீ என்ன கூட அதிகாரம் நீ சொல்லலாமா நான் சொல்லக்கூடாது. தப்பு தானே எல்லாம் என் வாயிலாம் வச்சு போயிட்டே வச்சுக்கிறா. ஏய் ஓ அம்மா உனக்கிட்ட தான் இப்ப டீல் பண்றாங்க நான் பேசத்தை விட்டுறேன் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறப்ப பாரு பிட்டு பாரு பாக்குறப்ப அதே முத்து ஆமா ரத்தினாபுரி பட்டணத்தை ஆமா. தவத்தோடு பரிபாலனம் செய்து ஆமா. வைலாசுரனுக்கு ஆ. தேவகானபுரி ஆமா மாயாமோகன் என்று தெரிந்து கொண்டேன் அப்படியே தெரிஞ்சுச்சம்மா. அதுதான் வேற. அது வேற. சேலை பணிகள் மின்ன அப்படியே பல 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 இருக்குதும்மா. அருகமுடனே வாழ்க்கை அந்த ஞாபகம் வந்துருச்சு கண்ணு மாத்து ஆளு திரும்ப பாரு பண்ணு அது திருப்பி எந்த பொம்மைட்டி திருப்பி பண்ணாங்க ஒரு வக்கீலார் பார்க்கறாங்க அவரு. எதுக்கு பீஸ் பைட் அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஆமா. போய் வந்தேனா? நரம்பு போயிட்டாங்க இல்லையாம்மா, கண்ணை சொல்லியே போய் ஏய். அப்புறமா வச்சுக்கலாம். அடே ஆமாம்மா. இன்றைய தினத்திலே ஆமா. உனக்கு நம்ம உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏம்மா? ஏம்மா ஏய் நீ போடா ஏய் அம்மா இல்லடா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது
அடி தடிமுண்டம் உனக்கு கல்யாணம் ஆகி எம்மா நாள் ஆகுது எனக்கா ஆமா 5 வருஷம் எத்தனை பசங்க டி 10 டபுள் 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 டபுளா ஓ எனக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. சத்தியமா சொல்றேன், எனக்கு 10 குழந்தை இருக்குது. 10 குழந்தைங்க ஓ மேசி வாசன தேவலா இருக்குலடா ஆமா வந்து எசப்புஸ்ங்கறானக்கா தேவலா இருக்குடா ஏமாடா அது 4 மாடி வேலை செய்யறதா அது 4 மாடி வேலை செய்யறதா அம்மா எனக்கு 10 புள்ள என்ன சபா சாயங்காலம் வேலைக்கு போய் வந்துட்ட உடனே என் வீட்டுக்காரர் உள்ள கூப்பிட்டு கதவு சாத்துறானா விடவே மாட்டார் 6 மணிக்கு தான் சாணி போடுறதா அனுப்பாரு என் வீட்டுக்காரமா கேறானே என்ன திருமணம் சக்கச்சா நானே கூட 10 வருஷம் மீதிறான் எப்படிங்கிற குண்டு மூஞ்சி திருமணம் ஆகி நாட்டி கட்ட அப்படியே பார்த்த பல யாருமே பறிக்கிறீம்மா உங்க வீட்டுக்காரர் கண்டுக்கலையா ஏண்டா எனக்கு திருமணமாகி நீண்ட நாள் ஆகுது நீண்ட நாளா நீண்ட நாள் ஆகுது எனக்கு ஒரு புள்ள பூச்சி கூட இல்லையே நீ உங்க வீட்டுக்காரர் பார்க்கவே இல்லையா எங்கதான் விட்டா எங்க வீட்டுக்காரன் விடுறதே 6 மணி நம்ம வீட்டுக்காரன் 6 மணிக்கு நானா சரி என் வீட்டுக்காரங்கிற பாத்தலாம் பாக்கலாம் நானே கண்டு போட்டேன் என்னுடைய கணவர் எங்க இருக்கிறாரோ அண்ணாவோட சென்று போய் என்னால நீ அதிகமா பேசுவாரு ஆமா விடவே கூடாது அம்மா மேஸ்திரி செய்யற பையன் 10 ஆமா நீ அம்மா ராணி ஒரு ராணி பல விட ஒரு 20 பேத்து காட்டணும்ல என்ன அதிகமா பேசுறாரு நம்ம மரியாதை ஆமா உங்க வீட்டுக்காரர் நீ கூடவே கூடாது கூடவே கூடாது ராமன் வீடும் பானமானது என்னுடைய மாறை துளைக்கின்றது ஆமா அந்த அம்மா சொல்றத நம்ம மனசுல நம்ம ஒரு பொண்ணு தானே நீ சும்மா தானே ஒரு பொண்ணு தானே நம்பலாம் அந்த அம்மா எம்மா வேணும் நமக்கு தெரிஞ்சுங்க ரெண்டு பேருமே ரெண்டாங்கத்தாண்டா அது அப்படிதான் இருக்கும் சரி அம்மா இப்ப போய் வீட்டுக்கார விடக்கூடாது மாத்தணும் அப்படியே ஓம் நமச்சிவாய Thank you.
வந்தாய்? போடா முத்து. என் தவத்தையை கற்று விட்டாய் சண்டாய். ஏன்னா முத்துங்க வா. ஏமா என் வீட்டுக்காரங்க எப்ப தேடி நான் போனா இவரே அப்படி கத்துறாரு. என்ன நாய் வலிக்கு வந்து ஏய், சுவாமி மாசக்காரி நான் நல்ல உன் வேலையை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது. சென்று விடுகிறேன். நமக்கு என்ன ஆயிருந்து உட்கார்ந்து மோசக்காரி என்ன பார்த்து மோசக்காரி சொல்ல சாமி இது இல்லை இல்லை என்பதற்காகவே வந்தேன் அடி. தவம் செய்ய தவத்தையை கெடுத்து விட்டாய் சரியா? எதுக்கு வந்தீங்க தவம் செய்து நமக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக தவத்தை செய்து வந்து தவத்தையை கெடுத்து விட்டாய் சண்டாடி. அடி மொழி காட்டிலே இருந்தா எனக்கு எப்படி கூட பிறக்கும் ஆட்டே பாட்டுக்கு காடு வாங்குவாங்க. அந்த ஈசன் இல்லை என்றால் ஒரு பொருள் அல்ல அவன் ஈசன் வந்து புள்ள கொடுப்பாரு எனக்கு அப்படி கேளு நல்லா நல்லா ஈசனே தவம் புரிஞ்சிருந்தா ஈசன் வந்து எனக்கு புள்ள கொடுப்பாரா ஈசன் இல்லை என்றால் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரை நோக்கி தவம் செய்தேன் சண்டாரி. அடி மொழி சுவாமி மீன் விவாதி இல்லை அதான் கட்சியை அணைத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டா இப்பே உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுறேன். அசிங்கம் பெண் குலத்திற்கே அவமானம் சண்டாரி சரிகாரி மணிவாரியர் கேட்டா உடனே கொடுத்துட்டு போறேன். ஓம் நமச்சிவாய. இவன் பெண்ணா இல்ல பேயா? அடி
அறுத்தெடுத்தவன் இருக்கட்டும். பெருமைத்தவரை நோக்கி சாமி, நான் பதிவிட்டு நான் ஆயிரம் இருந்தாலும் என் கட்டிய மனைவியை நீ மட்டும் இப்பதாங்க இவரு ஆம்பளை நிரூபிச்சுக்கிறாரு. எங்க வந்தாலும் ஏதாவது என்கிட்ட காட்டிருக்கணும். என்கிட்ட காட்டல. என்கிட்ட காட்டாத மகாராஜா உங்ககிட்ட காட்டுறதே செஞ்சு வச்சா போடுவாங்க. சந்தாரி எப்படி சுவாமி நீ சரியாக உன் முகத்தை பார்த்து எவன் எப்படி ஏந்தம் பார்த்தாயா எதற்காக வந்தாய்? சொல்லு பார்க்கலாம். அசிங்கப்படுத்தி பேசினாய் சந்தாரி சுவாமி, பாதாந்தாதிகளோ என்னை பாதாளி எப்படி என்னை கட்டி அணைக்காமல் இருந்தால் அருகில் வந்தால் அனலானது அனலை வீசுகிறது. என்னை கட்டி அணைக்காவிட்டால் நீங்க மூட்டிற்கு பாதசாலை செய்வதற்காக அனுமதி கொடுங்க சுவாமி. ஆயிரம் இருந்தாலும் கட்டிய மனைவிக்கு கொடுப்பது ஒரு ஆணுக்கு அழகு. அதனால் என்னுடைய மாயா மோகினியானவள் என் மனைவி. சரி, அப்படியானால் பாத பூஜையை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு செல். பூஜை
பாரிஜாதம் இப்படி சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவி பட்டால் தவிட்டி உன் தேவையாக இருக்கக்கூடிய மாயாமலின் இறைக்கூடிய வந்தோம் சுவாமி. பெண்ணே மாயாமம், எப்படி சுவாமி நீ செய்த பாத பூசை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். இன்னும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டாய் பெண்ணே. சுவாமி எனக்கு என்ன வரணும் தெரியாதா? உனக்கு தெரியாதா? எந்த மாணாக்கா வாழை முந்திய கண்டிருந்தேன். 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 சொந்தமானவியனே எந்த நாதா வந்து கருகி போனேனே. ஆமாம் என்னுடைய சுவாமி எப்ப கூட உங்களுக்கு புரியலையா? என்ன என்னை கட்டி அணைத்து எனக்கு என்ன வேற என்ன வேணும்? என்னை கட்டி அணைத்து எனக்கு எந்த குறையும் இல்லை. இது மட்டும்தான் குறை சுவாமி. அசிங்கமாக இருக்கின்றது நீ கூறும் வார்த்தை பெண்ணே. மிகவும் அசிங்கம். தன்னுடைய மனைவி ஓ ஓ நமச்சிவாய. சுவாமி என்ன பாருங்க, இப்படி திரும்புங்க, இப்படி வாங்க. சீ 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 தொட வேண்டாம். சொந்த மனைவியா இருந்தாலும் தன்னுடைய கணவனோட கூட கட்டி நிறுவும்போது ஒரு சாட்சி எப்படி நடப்பாளோ அப்படி நடந்து கொள்வார் சுவாமி. சீ அடி போன தங்கரி என்ன பொறுத்தோடியே எப்படி சுவாமி? உனக்கு எத்தனை முறை எடுத்து கூறினாலும் செவிக்கு கேட்கவில்லை. அசிங்கம் என்பதே உன் புத்திக்கு எட்டவில்லையா? பெண் குலத்திற்கே அவமானம் அடி அசிங்கம். சுவாமி சொல்வது என்னன்னு அதான் சோதனை ராகுல் ஐயா. என்னை பாருங்கள், வேண்டாம். அந்த காமன் வீடு பானமானது என்னுடைய மாலை துறைக்கின்றது. பாருங்கள் சாமி, என்னை கட்டி அணைத்து முத்தம் தாருங்கள் சுவாமி. அடி கூறுவர் என்ன கோடி கூறுவர் எங்கே இருக்கின்ற இவளுக்கு புத்தி எட்டையில்லையே, நான் என்ன செய்கிறேன்? சுவாமி கிடைக்கவில்லை, நான் தான் கம்பீர அங்கங்க ஆடுறாங்களா? அப்படியே எம்மா ஒரு குடும்ப பொண்ணு இருக்கணுமோ? எனக்கு ஒரு சந்தேகமா. என்ன சந்தேகத்தா? இவர் என்ன ஸ்டெப் என்ன வச்சுக்கிறாரா? அதான் தெரியலையே ஒண்ணு. எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கார பத்தி தெரியும். அவரு அது புண்ணியம் இல்லடா. இன்னும் மாறவில்லை. கேவலமான
அடியே உன்னை நான் தாசின்னு சொன்னா தேசின்னு சொன்னா அடி தாசியும் நீயும் அல்ல எப்படி சாமி மதியினால் அல்லவா ஆனால் சந்தோஷம் கொண்டேன் கூறிய வார்த்தைக்கு நானும் மயங்கி உன்னை தொட்டு விட்டானே.
ஏதாவது தோசை வரட்டும் எனக்கு புள்ள பிறக்குமா பிறகுமா சொல்லு. என்ன புரியாதுனா இங்க பாரு, மகாராஜா தோசை வரட்டும் என்ன வரட்டும் என்ன வரும் டூயட் பாட 2 பிறகுமா 1 பிறகுமா டக்குன்னு சொல்லு. அவங்கள மேலே பின்புத்தி இருக்கிறதுனாலதான் எல்லாம் விதி விலக்கே மோசம் போயிட்டோம். எது பின் புத்தி ஆகட்டும் எந்த புத்தி ஆகட்டும் மகாராஜா இன்னைக்கு அம்மா இதுவா இருக்கிறாங்க. அடியே எத்தனை முறை எடுத்து புரியும் உன் புதிக்கு கேட்கவில்லையே. வந்து விட்டதே தீங்கு நான் என்ன செய்கிறேன்? வந்தாதே தோசை நான் சொன்ன வார்த்தையை கேட்டாயா? பகல் நேரத்தில் அந்தி நேரத்தில் காமகிரியை செய்தபடினால் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். அடி பாவி சண்டாளி, அடி செல்வர்கள் பிள்ளை பிறக்கும்படி கண்டு புள்ள மீசக்காரன் பேர் போறக்குமா மணிவாஜர் பேர் போறக்குமா மீசக்காரன் மாதிரி தவறு எப்படியா புள்ள ரெண்டுடா நீ யாரானா கேப்படாது என்ன பண்றது? கல்வியில சிறந்து விளங்கினா என்ன பண்றது? 14 லோகத்தையும் ஆண்டால் என்ன இருக்கின்றது? அதை விட நமக்கு என்ன தேவை? ஒண்ணும் புரியல. நான் சொல்வதை சற்று செவி கேள். உனக்கு 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். கல்விகளிலும் கேள்விகளிலும் ஏக சக்கராதிபதிகளாக விளங்குவார்கள். அதை விட நமக்கு என்ன தேவை? ஒண்ணுமே தேவை. லோகத்திற்கும் சக்கரவர்த்திகளாக விளங்குவார்கள். அப்படி எல்லாம் விலகி என்ன பிரயோஜனம்? சண்டாளி இன்னும் புரியாது. அதை விட நமக்கு என்ன தேவை? படியா நாளைக்கு வழி மூடியாங்க. நீ எந்த நெருப்பில் வண்டியில் விழுந்து மடிவேன் என்று சொன்னாயோ, எப்படி உன் ஈன புத்தியினால மதிக்கட்டு போனே சண்டாளி,
அக்னியில் விழுந்து மடிவேன் என்று கூறினாயே, அந்த வன்னி என்பதை உட்படம் செய்வார்கள் மும்மூர்த்தி தேவர்களும். மும்மூர்த்தி தேவர்களும் அக்னி என்பதை உருவாக்கி, அதிலே ஒரு பாலகனை உருவாக்கி, அந்த பாலனால் இரு மனிதர்களும் மாண்டு மடிவார்கள். இதுக்கே சாமி விட்டு போனா 2 பேர் பிறகுறான், தேவர் மூவர் பூரா தண்ணி ஊத்தாயில பிறகுறவங்க வந்து கொண்டு வர்றாங்க. மகாராஜா பிறக்கவில்லை என்று என்னிடம் கூறாது. நான் யார்? சிவபக்தன். அந்த சிவனையை நோக்கி நான் தவம் செய்பவன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சிவனானவர் என்னை எச்சரித்து விட்டாரா பாவி. கேவலமான புத்தியை நான் மதிமயங்கிட்டேன். நீ மதினா மடங்கு எதனா மடங்கு புள்ள பிறக்குமா? பிறக்கும். நீயோ அரண்மனைக்கு மாதிரி இருக்குது. நீங்க இரு, உள்ள போ. அப்புறம் நீ அரண்மனைக்கு செல்ல தவணையாக்கி செல்ல.